அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செயலை செய்யக்கூடியவர்களை பார்த்து பெருமைப்படுகின்றான். அந்த பெருமை யாருக்கு முன்னால் பெருமைப்படுகின்றான் என்று தெரியுமா? வானவர் முன்பாக இந்த செயலை என் அடியார் செய்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமைப்படுகின்றான். அது என்ன செயல் என்பதை ஹதீஸின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். திருமதி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 37,301 ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலை நோக்கி கிளம்பி வந்தார்கள். அங்கு அமர்ந்திருக்கின்றவரை பார்த்து, இங்கே நீங்கள் அமர்ந்திருப்பதற்கு காரணம் என்ன என கேட்டார்கள். அதற்கு அந்த மக்கள், அல்லாஹ்வை தியானம் செய்வதற்காக அமர்ந்திருக்கின்றன என பதில் தந்தார்கள். அப்போது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் மீது ஆணையாக, இதற்காக தான் நீங்கள் அமர்ந்து உள்ளீர்களா என கேட்டார்கள். அதற்கு அந்த மக்கள், அல்லாஹ் மீது ஆணையாக, இதற்காக தான் நாங்கள் அமர்ந்து உள்ளோம் என்று பதில் தந்தார்கள். அப்பொழுது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், உங்கள் மீது சந்தேகம் கொண்டு சத்தியம் செய்ய சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் அளவுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் யாரும் என்னை விட குறைவான நபி மொழிகளை அறிவிக்கவில்லை. நான் தான் மிக குறைவான நபி மொழிகளை அறிவித்திருக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒட்ட வழியில் அமர்ந்திருந்த தம் தோழர்களிடம், நீங்கள் அமர்ந்திருக்க காரணம் என்ன என்று வினவினார்கள். அதற்கு அங்கு இருந்த நபித்தோழகன், இஸ்லாத்துக்காக வழிகாட்டுதலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்கியதற்காகவும் அவன் எங்கள் மீது கருணை பொழிந்ததற்காகவும் அவனை தியானம் செய்து அவனை போற்றி புகழுவதற்காகவும் அமர்ந்துள்ளோம் என கூறினார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக, இதற்காக தான் நீங்கள் அமர்ந்து உள்ளீர்களா என்று வினவினார்கள். நபித்தோழர்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக, இதற்காக தான் நாங்கள் அமர்ந்துள்ளோம் என கூறினார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் மீது சந்தேகப்பட்டு சத்தியம் கூறவில்லை. மாறாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை பற்றி வானவிடம் பெருமைப்படுத்தி பேசுகின்றான் என செய்தியை என்னிடம் தெரிவித்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆகவே பள்ளிவாசலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், பொது இடமாக இருக்கட்டும், அங்கே அல்லாஹ்வை நினைக்கூர்ந்து திக்ரு செய்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவிடம் நம்மை பற்றி பெருமைப்படுத்தி பேசுகின்றான். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. இதேபோல் இஸ்லாமிய பதிவு தினமும் அறிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். இதை மற்றவர்கள் ஷேர் செய்யுங்கள்.